ஸோ நெஸ்டட் லூப்க்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரமிட் ஸ்டார் பிரிண்டிங் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட பிரமிட் ஸ்டார் பிரிண்டிங் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மேட்ரிக்ஸ்லேருந்து தான் டிரைவ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ரோ வந்து நம்மளுடைய யூசர் சாய்ஸ். ஓகேவா? 5 ரோ கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து 9 காலம்க்கு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பிரமிட் வேணும் அப்படின்னா 9 காலம் அதாவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதுதான் அதோட ஃபார்மேட். இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து 5 ரோக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்குறோம். 5 ரோவில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வருது, அப்புறம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பேஸை வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். இது ஐ அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஓகேவா? இதுதான் என்னது ரோ. ஸோ இப்போ உங்களுக்கு ஐ வந்து இங்கே ஃபார்மேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு I1 அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுவோம். ஸோ I1ல் வந்து 1 2 3 4. ஸோ உங்களுக்கு 4 ஸ்பேஸ் வருது. ஸோ இது என்னது ஸ்பேஸ் வருது அப்படின்னா 4. ஸோ 2 செகண்ட் ரோக்கு வந்து 1 2 3. ஸோ 3 வருது. ஓகேவா? செகண்ட் ரோக்கு. ஸோ தேர்ட் ரோக்கு 1 2 வருது. ஓகே, ஃபோர்த் ரோக்கு ஒரே ஒரு ஸ்பேஸ் வருது. அப்புறம் ஃபிஃப்த் ரோக்கு 0 ஸ்பேஸ் இல்லை, இங்கேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு ஃபார்முலா வந்து ஜென்ரேட் பண்ணலாம். என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா, காமனான ஒரு ஃபார்முலா என்ன, ஸ்பேஸ் மட்டுமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அதாவது ஸ்பேஸ் இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு கரெக்டான பிரமிடு ஃபார்மேட் வரும். ஸோ இதிலேருந்து நம்ம ஃபார்முலா ஒன்று எடுத்தோம் அப்படின்னா, ரோஸ் மைனஸ் ஐ. இங்கே ரோஸ் என்னது 5 ரோஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஐ என்னது இந்த வேல்யூ. ஸோ டோட்டல் ரோஸ் வந்து என்னது 5 இருக்குது. உங்களுக்கு ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து இது வந்து லூப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 5 மைனஸ் 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, 4 வருது. அதே மாதிரி இங்கே 2 இருக்குது. ஸோ ஐயோட வேல்யூ என்ன உங்களுக்கு 2ஆக இருக்கும்போது 5 மைனஸ் 2 என்னவாக இருக்கும். ஸோ இங்கே போடுறேன். 5 மைனஸ் 1 உங்களுக்கு 4 வருது. அதேமாதிரி 5 மைனஸ் 2 என்ன வருது உங்களுக்கு 3 வருது. 5 மைனஸ் 3 உங்களுக்கு அதாவது ஐயோட வேல்யூ 1/1. ஸோ 2 வருது. ஸோ 5 மைனஸ் 4 உங்களுக்கு 1 வருது. ஃபைனலி என்ன இருக்குது அப்படின்னா 5 மைனஸ் 5 என்ன வருது உங்களுக்கு ஐயோட வேல்யூ. ஸோ 0 வரும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு கிளியராக இங்கே எழுதுகிறேன். ஸோ நம்ம காமனாக எடுத்துருக்கிற ஒரு ஃபார்முலா என்ன பார்த்தோம் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ்லேருந்து ஐயோட வேல்யூ வந்து மைனஸ் பண்ணுறோம். ஓகே, நம்மளுக்கு வந்து இதுதான் லூப்பில் இருக்கிற கண்டிஷன் உங்களுக்கு. ஸோ இது 1/1 உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆனால் அந்த ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு லூப் வந்து அவுட்டர் லூப் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரோக் யூஸ் பண்ணுறோம். ஓகே, செகண்ட் லூப் வந்து ஸ்பேஸுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்பேஸில் நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார் எங்கே பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு ஃபார்முலா வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார் என்னவா இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஸ்டார் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5ல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரோவில் வந்து உங்களுக்கு 5ல் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ரோவில் வந்து உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுது 4 5 6 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டார் தான் பிரிண்ட் ஆகுது. செகண்ட் ரோவில் உங்களுக்கு 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. 5 4 6ல் பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி தேர்ட் ரோவில் வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. ஸோ இது கண்டினியூஸாக போடுவோம் நம்ம. 1 3 அண்ட் தேர்ட் ரோவில் வந்து 5 அண்ட் ஃபோர்த் ரோவில் வந்து 7, ஃபிஃப்த் ரோவில் வந்து நம்மளுக்கு 9. ஓகேவா? ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு காமனான ஒரு ஃபார்முலா எடுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பேஸ்க்கான ஒரு லூப் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கான ஃபார்முலா இது கண்டிஷன் வைக்கிறோம். ஓகேவா? இப்போ ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு லூப் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 × I மைனஸ் 1. ஸோ இந்த ஆன்சர் இதை யூஸ் பண்ணால் வருமா உங்களுக்கு பாருங்கள். 2 வந்து ஃபஸ்ட் I1 அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஜென்ரேட் ஆகும், 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. ஸோ 1 ஆன்சர் வந்துடுச்சா? ஸோ அதே மாதிரி இந்த ஃபார்முலா ஒன்றுக்கா போட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு செகண்ட் வேல்யூ என்னதுக்கு ஐ எடுப்போம். ஸோ I ஈக்குவல் டு 2 அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பார்ப்போமா. 2 × 2 மைனஸ் 1. ஸோ 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3. இந்த வந்துருச்சா 3. ஸோ தேர்ட் என்னது ஐயோட வேல்யூ 3 எடுக்கிறோம். ஓகே, ஸோ I ஈக்குவல் டு 3 அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி 2 × 3 என்ன வந்திருக்கு -1. ஸோ
இது என்னது 6 மைனஸ் 1 என்னது உங்களுக்கு 5. ஸோ 5ஓட வேல்யூ இங்கே வந்திருக்கா. ஸோ 1/1 ஐயோட வேல்யூ எடுத்து 2ல் மல்டிப்ளை பண்ணி அதை -1 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாரோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிரும். அதாவது ஒரு ஃபஸ்ட் ரோவில் ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஸோ 1/1 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், டிபெண்ட் அப்பான் த ரோ. ஸோ நம்மளுக்கு ரோ லிமிட் வரைக்கும் உங்களுக்கு வந்து அது பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம அந்த லூப்பையும் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு அவுட்டர் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 2 இன்னர் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன் ஃபார் ஸ்பேஸ்க்காக, இன்னொன்று வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோ தான் இது வந்து யூசர்ட்லேருந்து வாங்குகிறோம். இது வந்து கம்ப்ளீட் ப்ரோக்ராம் நான் எழுதலை. ஸோ வேரியபிள்லாம் டிக்ளரேஷன் கொடுக்கல, ஜஸ்ட் அதுக்கான அந்த ஃபார் லூப்பை மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரோஸ் வந்து நம்ம யூசர் டிஃபைன், அது வந்து நம்ம யூசர்ட்டேருந்து வாங்குகிறோன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து தான் லிமிட்டு. ஸோ எத்தனை ரோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினான அவுட்டர் லூப்பு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1/1 இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு i = 1 இனிஷியலைசேஷன் பண்ணுறோம். தென் வந்து ரோஸை விட ஐ வந்து ஸ்மாலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 5 ரோ கொடுத்துருக்குறோம் இல்லையா. ஸோ ஸ்மால் தான் அப்படிங்கும்போது இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆனவுடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இன்னர் லூப்புக்கு வருது. ஸோ ஃபஸ்ட்டு இன்னர் லூப்பில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு வேரியபிள் வந்து ஸ்பேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து =1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ இதோட கண்டிஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா ரோஸ் -1 வரைக்கும் தான் இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு வேல்யூக்கு வந்து 4 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதுக்காக காமனான ஒரு ஃபார்முலா ஜென்ரேட் பண்ண இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ i = 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு i - 1 என்னது 4. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் வந்து 4ஓட லெஸ்ஸாக இருக்கணும். சரிங்களா? ஸோ 4ஓட லெஸ்ஸாக இருக்கும்போது அடுத்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் வந்து அலாட் ஆகுது. ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், ஸ்பேஸை வந்து தான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் இன்னர் லூப் தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ அகெயின் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஸ்பேஸ் 1ஓட வேல்யூ என்ன இருக்குது, 2ஆக இருக்குது. ஸோ 2 ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன் என்னது, இந்த ரோலேருந்து நம்ம இந்த ஐ வேல்யூவை வந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ ஐ வேல்யூ என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. ரோஸ் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ 5 - 1 என்னது 4. இது சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு ஸ்பேஸ் தான் சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ ஸ்பேஸ் என்ன ஆகிருக்கு, 2ஆக இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது செக் பண்ணு. ஸோ உங்களுக்கு வந்து 4 வந்து <= 2 செக் பண்ணும்போது ட்ரூ அப்படிங்கும்போது அகெயின் இன்னொரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகுது. 2ஓட வேல்யூ என்ன ஆகுது, 3 ஆகுது. ஸோ கண்டிஷன் செக் பண்ணது ட்ரூ தான் உங்களுக்கு. 4ஐ விட சின்ன நம்பர் தான் 3. ஸோ உங்களுக்கு அகெயின் இன்னொரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அலாட் ஆகுது. அதுக்கப்புறம் 4th டைமாக உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ என்ன ஆகுது, லாஸ்ட்டாக 4 வருது ஆன்சர். ஓகே, அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணது ட்ரூ அப்படிங்கும்போது தென் அகெயின் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அலாட் ஆகுது. ஸோ எத்தனை டைம் ஆகுது நம்மளுக்கு, 4 டைம் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் ஆயிடுது. ஓகே, அதுக்கப்புறம் இதை 5th டைமாக உங்களுக்கு போகும்போது 4 வந்து 5ஆக இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கண்டிஷன் என்ன ஆயிடுது, ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த இன்னர் லூப்பில் இருந்து வெளியே வந்துடுது. ஓகே, செகண்டாக இருக்கிற இன்னர் லூப்புக்கு வருது. ஓகே, இது வந்து எதுக்காக அப்படின்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்த இன்னர் லூப். ஸோ இங்கே இனிஷியலைசேஷன் வந்து ஜேங்கிற வேரியபிளுக்கு வந்து 1ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கண்டிஷன் வந்து இதுதான். ஸோ ஜேயோட வேல்யூ வந்து 2 × i - 1 அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா. ஸோ 2 × ஐயோட வேல்யூ இப்போ என்ன, 1ல் தான் நம்ம வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ 2 × i என்னது இருக்குது, 1 - 1. ஸோ 2 - 1 = 1. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டைம் இன்னர் லூப் வரும்போது உங்களுக்கு வேல்யூ என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ இப்போ ஜேயும் 1 உங்களுக்கு கண்டிஷன் என்ன இருக்குது, ட்ரூவாக இருக்குது. ஸோ ட்ரூ ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும், ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. இப்போ ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸ்டார் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்குது, 2 ஆயிடுது ஜேயோட வேல்யூ. ஸோ அகெயின் கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ 2 <= இங்கே என்ன வேல்யூ இருக்குது நம்மளுக்கு, 2ங்கிறது இருக்குது. ஓகேவா? 1ங்கிறது இங்கே வேல்யூ. ஸோ நம்மளுக்கு இப்போ ஜே என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ இது வந்து என்ன இருக்கும், லெஸ்ஸராக இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் என்ன ஆயிடுது, ராங் ஆயிடுது நம்மளுக்கு. ஸோ ஒரே ஒரு தடவை தான் நம்மளுக்கு ஸ்டாரு பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு திருப்பி என்ன ஆகுது அப்படின்னா
தென் அகெயின் நம்ம எங்கே போயிருந்தோம் அப்படின்னா அவுட்டர் லுக்கு போயிருந்தோம். ஓகே, இங்கே வந்து இது வந்து செகண்ட் இன்னர் லூப்போட க்ளோஸ், இது வந்து அவுட்டர் லூப்போட க்ளோஸ். இந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக printf/n கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா அவுட்டர் லூப்போட ஸ்டேட்மெண்ட்டாக. ஏன் அப்படின்னா இப்போ வந்து இது வந்து என்ன சொல்லியிருக்கோம், பிரமிடு ஃபார்மேட்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு லைனுக்கு வரணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஆயிடுது, 4 1 2 3 4 ஸ்பேஸ் அலாட் ஆகுது ஃபஸ்ட் ரவுண்டில். ஸோ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைனில் வரணும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்ததுக்கப்புறம் செகண்டாக உங்களுக்கு அவுட்டர் லூப் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல, அதாவது 2 இன்னர் லூப் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக இங்கே ஸ்லாஷன் கொடுத்தாகணும். ஸோ அகெயின் நம்மளுக்கு என்ன ஆகுது, இப்போது ஃபார் லூப் வந்து திருப்பி போய் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ என்ன, 2. ஸோ உங்களுக்கு இப்படி 1 by 1 அதே ப்ராசஸ் தான் நடக்குது. ஐயோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது நம்மளுக்கு 3 ஸ்பேஸ் வரும், 1 2 3. ஸோ இந்த இடத்துலையும் ஸ்டார் வரும், இங்கேயும் ஸ்டார் வரும், இங்கேயும் ஸ்டார் வரும், அது 3 ஸ்டார் வரும். ஸோ செகண்ட் டைமாக உங்களுக்கு இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆயிடுது. ஸோ தேர்டாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்போது, அதாவது தேர்ட் டைமாக உங்களுக்கு இந்த இன்னர் லூப் ஜென்ரேட் ஆகும்போது 1 2, ஓகே 2 ஸ்பேஸ் வரும். உங்களுக்கு ஸ்டார் இப்படி கண்டினியூஸாக எத்தனை ஸ்டார் வரும், 1 2 3 4 5 ஸ்டார் வரும். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக 1 2 3. ஸோ லாஸ்ட் இல்லை, இப்போ வந்து ஃபோர்த் டைமாக உங்களுக்கு வரும்போது இங்கே வந்து பிரிண்ட் ஆகும், ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஒரே ஒரு ஸ்பேஸு, அப்புறம் கண்டினியூஸாக உங்களுக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்படி அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு வரும்போது ஸ்பேஸ் வராது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார் 5th ரோவில் உங்களுக்கு 9th காலம் வரைக்கும் ஸ்டார் போகும். ஸோ நம்மளுக்கு வந்து பிரமிடு ஃபார்மேட் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ இன்னும் கிளியராக புரியும். வாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பிரமிட் ஃபார்மேட் எவ்வளோ கிளியராக வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் பிரமிடுக்கான மெயின் ப்ரோக்ராம். ஸோ வந்து கம்ப்ளீட் ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக நான் வந்து 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், I J K N. ஓகே, ஸோ I வந்து நான் வந்து அவுட்டர் லூப்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து J வந்து உங்களுக்காக ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் இன்னர் லூப், அப்புறம் வந்து K வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டார் பண்ணுற இன்னர் லூப். ஓகேவா, ஸோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ வந்து யூசர்ட்டேருந்து நம்ம n வந்து வாங்குகிறோம், அதாவது ரோஸோட வேல்யூ. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண அதே ஃபார்மேட் தான். ஸோ அவுட்டர் லூப் வந்து லிமிட் வந்து எவ்வளோ கண்டிஷன் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ரோ வரைக்கும். ஓகேவா, ஐயோட வேல்யூ ரோ வந்து இப்போ 5ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு லூப் வந்து ஸ்பேஸ்க்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து j = 1, j <= இது கண்டிஷன் என்ன, n - i, ரோலேருந்து ஐயோட வேல்யூ மைனஸ் பண்ணது தான் உங்களுக்கு கண்டிஷனாக வச்சுருக்கேன். ஸோ அது வந்து லெஸ்ஸாக இருக்கணும் ஜேயில். ஸோ அதுமாரி ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இது கரெக்டாக வந்து கொட்டேஷன் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் பார் வந்து போடணும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து இப்படி க்ளோஸாக போடக்கூடாது, இது வந்து வேறு ஃபார்மேட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுமாரி கரெக்டான ஒரே ஒரு ஸ்பேஸ் ஃபார்மேட் கொடுக்கணும். அப்புறம் இது வந்து இன்னர் லூப் வந்து க்ளோஸ் ஆகுது உங்களுக்கு. ஓகேவா, அப்புறம் வந்து ஃபார் k = 1, k <2, இது வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இது வந்து அதனால் இது வந்து கண்டிஷன் வச்சுருக்கிறேன் நான். ஸோ ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. ஸோ இது இன்னொரு இன்னர் லூப் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. ஓகே, அப்புறம் ஸ்லாஷன் இங்கே கொடுத்துருக்கேன், இது அவுட்டர் லூப்க்கான ஸ்டேட்மெண்ட் ஸ்லாஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து மெயின் ப்ரோக்ராம் வந்து இங்கே நம்மளுக்கு இது வந்து அவுட்டர் லூப்க்கான க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன், ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்குறேன். ஓகேவா, ஸோ வந்து மெயின் ப்ரோக்ராம் வந்து இண்டிஜர் டேட்டா டைப் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு அவுட்டர் லூப்பு, 2 இன்னர் லூப், 1 ஃபார் ஸ்பேஸ் அண்ட் 1 ஃபார் ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இது அதுக்கான கண்டிஷன் ஃபார்ம். சரியா, நான் அது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் உங்களுக்கு கிளியரான ஒரு பிரமிட் வரணும் அப்படின்னா 10 ரோ கொடுத்து பார்ப்போம். பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டான உங்களுக்கு ஒரு பிரமிட் ஃபார்மில் ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஸோ இங்கே வந்து இந்த டபுள் கொட்டேஷன் ஸ்பேஸ் கொடுக்காமல் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம், நம்மளுக்கு கரெக்டான பிரமிட் ஃபார்மேட் வந்தது. இங்கே கொடுக்காம கொடுத்தோம் அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணிவிட்டு தென் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்மில் வந்து வரும், ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இல்லை இங்கே வந்து சிங்கிள் ஸ்பேஸ் கொடுத்தோம்,
உங்களுக்கு பிரமிட் வரும். டபுள் ஸ்பேஸ் கொடுத்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபைல் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள், அப்புறமேட்டு கம்பைல் கொடுத்துட்டு ரன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரைட் சைடில் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த ஃபார்மில் உங்களுக்கு டைப் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு சின்ன சிம்பிளான ட்ரிக்கு. இதுக்கான லாஜிக் வேறு, ஆனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். பை பாய்.